செய்தியை பார்த்து வருகிறோம். அமெரிக்க மக்களை அதிபர் டிரம்ப் ஏமாற்றிவிட்டதாக நியூயார்க்கின் மேயராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ஜோஹ்ரான் மம்தாகி சாடியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். நியூயார்க்கினுடைய 111வது மேயராக இந்திய வம்சாவளியைச் சார்ந்த ஜோஹ்ரான் மம்தானி இன்று அதிகாரப்பூர்வமாக வெற்றி பெற்றுள்ளார். மேயராக தேர்வாகி அவர் அதற்கு பின்னர் பேசிய பொழுது கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளையும் எதிர்ப்புகளையும் ட்ரம்ப் தொடர்பான நிர்வாகத்தின் மீதான ஒரு முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாய்ப்பு குறிப்பாக ட்ரம்பை வளர்ப்பதற்காக வாய்ப்பளித்த நியூயார்க் நகரம் அவரை அரசாணையில் இருந்து வீழ்த்துவதற்கும் துணியாது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய மக்களை முழுமையாக டொனால்டு ட்ரம்ப் ஏமாற்றியுள்ளதாகவும் அதற்கு தகுந்த ஒரு பதிலடி என்பது அவருக்கு அமெரிக்க மக்களால் வழங்கப்படும் என்ற ஒரு பதிலையும் அவர் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 34 வயதான ஜோஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய இளம் மேயராகவும் பார்க்கப்படுகிறார். இந்தியாவினுடைய வம்சாவளியைச் சேர்ந்த அவர் தனக்கு எதிராக போட்டியிட்ட ஆண்ட்ரூ கியூமோ மற்றும் ரிபப்ளிகனுடைய கர்டிஸ் சில்வா ஆகிய 2 பேரையும் எதிர்த்து தற்பொழுது கூடிய நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக அவர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகிறது. சுமார் 20 மில்லியன் வாக்குகளுக்கும் அதிகமான ஒரு வாக்குகளை பெற்று அவர் நியூயார்க் மேயராக தற்பொழுது தேர்வாகியுள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.